தமிழ்நாட்டிற்கு சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று அமெரிக்கா புறப்பட்டு செல்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஏற்கனவே துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கும் சென்று முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வரும்படி அழைப்பு விடுத்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக இன்று அமெரிக்கா செல்லும் அவருக்கு அமெரிக்க வாழ் தமிழர்கள் சார்பில் பிரம்மாண்டமான வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது. இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 2 வரை சான் பிரான்சிஸ்கோவில் தங்கும் மு.க.ஸ்டாலின் உலகின் முன்னணி நிறுவனங்களின் பிரதிநிதிகளை சந்தித்து பேசுகிறார். இதில் ஆகஸ்ட் 29 சான் பிரான்சிஸ்கோவில் நடைபெறும் இன்வெஸ்டர்ஸ் கான்க்ளேவ் முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் பங்கேற்று உரை நிகழ்த்துகிறார். மேலும் ஆகஸ்ட் 31 புலம்பெயர் தமிழர்களை சந்தித்து கலந்துரையாடுகிறார். இந்த நிகழ்வுகளை முடித்த பின்னர் செப்டம்பர் 2 சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து சிகாகோ செல்லும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு முக்கிய நிறுவன அதிகாரிகளை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய அழைப்பு விடுக்கிறார். இதனைத் தொடர்ந்து அமெரிக்க பயணத்தை நிறைவு செய்து கொண்டு செப்டம்பர் 12 சென்னை திரும்புகிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.